இப்பொழுது அமைந்துள்ள மோடி தலைமையிலான அந்த அரசு ஏற்கனவே எந்த கொள்கையை கடைபிடித்து ஆண்டதோ அதே கொள்கையின் வழியில் தான் இப்போ சொல்ல போகிறது. அதாவது வெளியில வந்துட்டு இந்துத்துவான்னு சொல்லுவாங்க, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவாங்க, பாரத் மாதா கி ஜெயலாம் சொல்லுவாங்க. ஆனாலும் உள்ள இது வந்துட்டு முழுமையாக கார்பரேட்டுகளுக்கான அதே கொள்கை வகுப்பு, கார்பரேட்டுகளுக்கான அரசு தான் நடக்கும். அதே மாதிரி சீர்திருத்தம், நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், பேங்க் எல்லாத்தையும் தூக்கி தனியார்கிட்ட கொடுக்கறது, முதலீடுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவது, அதற்காக நிறைய முதலீட்டு திட்டங்கள், குறிப்பாக சாலை உள்ளிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு பணிகளுக்காக நிறைய செலவு பண்றது என்று அதே நிலையில் அப்படியே நடைமுறைப்படுத்தத்தான் அதே அமைச்சரவை அதே முக்கிய பொறுப்புகளோடு மீண்டும் அமைத்திருக்கிறார் மோடி. இது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம். யாராவது ஒருத்தருக்கு தூக்கி ஒரு முக்கிய பொறுப்புல உட்கார வச்சுட்டு, எப்படி திரௌபதி முர்மு எடுத்து அங்க வச்ச உடனே நாங்கள் வந்துதான் பழங்குடியினருக்கு அந்த உரிய அங்கீகாரத்தையே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. பழங்குடியினருக்கு எத்தனை பேருக்கு வந்துட்டு அங்க வேலை வாய்ப்புல முன்னுரிமை கிடைச்சது, எவ்வளவு பேர் படிச்சாங்க இவருடைய ஆட்சியில, அதை பத்தி எதுவுமே கிடையாது. திரௌபதி முர்முவை நாங்க எடுத்தது பிரசிடண்டா ஆக்கிட்டோம். அதுக்கு ஏற்றபடி அந்த அம்மாவும் சேவையை நல்லாவே செய்யறாங்க. அதோட அது போயிடுது. இதை தாண்டி பாஜகவிடமிருந்து யாரும் எதையும் சமூக நீதி என்கின்ற கோணத்திலிருந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்றதையும் சொல்லாம சொல்லி இருக்கிறார்கள். அது எப்படி நிர்மலாவால வந்துட்டு இந்த ஒத்துக்க முடிஞ்சது அப்படின்றது புரியல. ஏன்னா கம்பெனிகளை உருவாக்குவதோ அல்லது தொழில் செய்வதோ அரசாங்கத்தினுடைய வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னவங்க அவங்க. அப்படியேப்பட்டவங்க வேலை வாய்ப்பு எங்க இருந்து கொடுப்பாங்க? ஏதாவது கேட்டீங்கன்னா நானா வேணான்னு சொல்றேன், வேலை வாய்ப்பு வந்ததுன்னா நீங்களே சொல்லுங்க, கொடுத்துருவோம் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. வேலை வாய்ப்பை அழிக்கிறதா அது என்கிட்ட சொல்லுங்க, கிளீனா பண்ணி தரேன். ஏன்னா வங்கிகளை தூக்கி தனியார்கிட்ட கொடுக்க போறேன், பொதுத்துறை நிறுவனங்களை தூக்கி தனியார்கிட்ட கொடுக்க போறேன். தனியார் வேலை கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க, தனியார் இல்லைன்ட்டாங்கன்னா இல்லைதான், அதான் அவங்க கிட்ட கொடுத்துறோமே, எங்க கிட்ட ஏன் வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர்கிட்ட வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை ஒரு அமைச்சக பொறுப்பாக்கி மோடி கொடுக்குறாருன்னா இந்த நாட்டு மக்களுக்கு அவர் என்ன செய்ய போறாரு, வாட் இஸ் இன் ஸ்டோர் அப்படின்னு தெரியுதுங்களா? கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு வழியாக மோடி தலைமையிலான கூட்டணி ஆட்சியின் மந்திரி சபை பதவியேற்று இன்றைக்கு ஒரு நாள் ஆகிவிட்டது. மந்திரி சபை கூட்டம் முடிந்ததற்கு பின் தான் யார் யாருக்கு எந்தெந்த அமைச்சகம் என்கின்ற பொறுப்புகள் நேற்று ஒப்படைக்கப்பட்டன. அந்த அளவில் பார்த்தால் மறுபடியும் பழைய மோடி அமைச்சரவை எப்படி இருந்ததோ தேர்தலுக்கு முன்னால், அதில் தோற்று போன மந்திரிகளை தவிர அந்த இடத்தில், அந்த கேபினெட்டில் புதிதாக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 6 பேர் வந்திருக்கிறார்கள். மொத்தம் உள்ள 30 கேபினெட் அமைச்சர்கள். மோடியின் அமைச்சரவையில் 72 பேர் இருக்கிறார்கள். அதில் 61 பேர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், 11 பேர் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள். தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம், மதச்சார்பற்ற ஜனதாதளம், பிறகு மராட்டியத்தை சேர்ந்த சிவசேனா கட்சி ஆகிய இந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் மட்டும் 11 பேர். அதுல 6 பேரை கேபினட் அமைச்சர்களை ஆக்கியிருக்கின்றார் மோடி. ஆனாலும் முக்கியமான பொறுப்புகள் அனைத்தையும் ஏற்கனவே யார் வகித்திருந்தனரோ அவர்களிடமே அவர் அளித்துள்ளார். ரயில்வே உட்பட, காமர்ஸ் உட்பட. நிதி அமைச்சகத்திற்கு மீண்டும் நிர்மலா சீதாராமன், அயலுறவு அமைச்சராக ஜெய்சங்கர், பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சராக அமித்ஷா, அதே போல இன்றைக்கு பார்க்கிற பியூஷ் கோயல் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அவரே தான். தர்மேந்திர பிரதான் ஏற்கனவே கல்வி அமைச்சராக இருந்தார், இப்பொழுதும் அவர் கல்வி அமைச்சர் தான். ராஜீவ் ரஞ்சன் சிங் பஞ்சாயத் ராஜ் அவர் ஒருவர் நியமித்திருக்கிறார்கள். அவர் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர், அவரோடு சேர்த்து 7 பேர். அப்புறம் வந்துட்டு சர்பானந்த சோனோவால், அவர் வந்துட்டு போர்ட்ஸ், ஷிப்பிங், வாட்டர்வேஸ். வீரேந்திரகுமார் சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட், இவர்கள் 2 பேரும் கூட கூட்டணிகளை சேர்ந்தவர்கள் தான். ஆக ஒரு 8 பேரை தவிர மற்ற 22 பேர் பாஜகவை சேர்ந்தவர்கள் தான். அந்த 8 பேரிலும் குறிப்பாக HD குமாரசாமி ஜனதாதள், மதச்சார்பற்ற ஜனதாதளத்தை சேர்ந்தவருக்கு கனரக இண்டஸ்ட்ரியும் மற்றும் எஃகு துறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஜித்தன் ராம் மாஞ்சி என்பவர் மைக்ரோ, ஸ்மால்
மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் என்டர்பிரைசஸ். இவர் வந்துட்டு பீகாரை சேர்ந்தவர். பீகாரினுடைய முன்னாள் முதல்வராக கொஞ்ச நாள் இருந்தவர் அவர். பிறகு ராஜீவ் ரஞ்சன் சிங் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சராகி இருக்கிறார். பிறகு ராம்மோகன் நாயுடு சிவில் ஏவியேஷன், இவர் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர். இந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியை தான் வந்துட்டு அங்கே மராட்டியத்தை சேர்ந்த சிவசேனா கட்சி அவர்கள் கேட்டார்கள், அவருடைய கட்சிக்கு கேட்டார்கள். ஆனால் அதை தரவில்லை மோடி, இவருக்கு தந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவரெல்லாம் ஏற்கனவே இருந்தவர் தான். அதே இடம் தான் அதே பொறுப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு அன்னபூர்ணா தேவி அப்னாதல் அவர்களுக்கு விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அதை கொடுத்திருக்கிறார்கள். பிறகு கிருஷ்ணா ரெட்டி அவருக்கு நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை, மிக வளமான ஒரு துறை என்று அரசியல் பேசப்படக்கூடிய அந்த தொகை கிருஷ்ணா ரெட்டிக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சிராக் பாஸ்வான் அவருடைய தந்தைக்கு கொடுத்திருந்த, பாஸ்வானுக்கு கொடுத்த அதே பதவியை வந்துட்டு ஃபுட் அண்ட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அதுதான் இவருக்கு கொடுத்திருக்கிறாங்க, சிராக் பாஸ்வானுக்கு கொடுத்திருக்கிறாங்க. CR பட்டேல் ஜால் சக்தி. ஆக ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ளலாம், இப்பொழுது அமைந்துள்ள மோடி தலைமையிலான அந்த அரசு ஏற்கனவே எந்த கொள்கையை கடைபிடித்து ஆண்டதோ அதே கொள்கையின் வழியில் தான் இப்பவும் சொல்ல போகிறது. அதாவது வெளியில வந்துட்டு இந்துத்துவான்னு சொல்லுவாங்க, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவாங்க, பாரத் மாதா கி ஜெயன்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் உள்ள இது வந்துட்டு முழுமையாக கார்பரேட்டுகளுக்கான அதே கொள்கை வகுப்பு, கார்பரேட்டுகளுக்கான அரசு தான் நடக்கும். அதே மாதிரி சீர்திருத்தம், நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், பேங்க் எல்லாத்தையும் தூக்கி தனியார்கிட்ட கொடுக்கறது, முதலீடுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவது, அதற்காக நிறைய முதலீட்டு திட்டங்கள், குறிப்பாக சாலை உள்ளிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு பணிகளுக்காக நிறைய செலவு பண்றது என்று அதே நிலையில் அப்படியே நடைமுறைப்படுத்தத்தான் அதே அமைச்சரவை அதே முக்கிய பொறுப்புகளோடு மீண்டும் அமைத்திருக்கிறார் மோடி. இது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம். அதே நேரத்தில் இயன்ற அளவிற்கு, இதை நாம் குறிப்பிடாமல் இருக்க முடியாது, இயன்ற அளவிற்கு கூட்டணி கட்சிகளை பார்ப்பதற்கு பலமான மினிஸ்ட்ரிஸ், அமைச்சகங்களை கொடுத்து அவர் தங்களோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று சொல்லலாம் நல்லா. ஏன்னா கோல் மைன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கூட்டணி கட்சிக்கு கொடுக்கறது, அதே மாதிரி சிவில் ஏவியேஷன் கொடுக்கறது. சிவில் ஏவியேஷன் இப்போ ஒன்றும் ப்ராஃபிட்டபிள் துறை கிடையாது, பட் இருந்தாலும் அதுக்கு முக்கியமான துறை, அதுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா லைசன்சிங் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான தொகுதிகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா குமாரசாமி கொடுத்துருக்கக்கூடிய ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் எஃகுத்துறை அது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு விதத்தில் பார்த்தோம்னா அவங்க சம்பாரிச்சுக்கிறதுனா சம்பாரிச்சுக்கலாம், நல்லா சம்பாரிச்சுக்கலாம். ஆக அந்த இடத்துல தான் இவர் வந்துட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஜித்தன் ராம் மாஞ்சிக்கு கொடுத்ததெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னம்னா பேருக்கு ஒரு அமைச்சர், கேபினட் அமைச்சர் அப்படின்ற அடிப்படையில் அதை கொடுத்து நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பின்னணியோட வந்திருக்கிறாரு, அதனால அவருக்குரிய இடத்த கொடுத்துருக்குறோம் நாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக அவர் கொடுத்துருக்குறாங்க. இதை நாம முக்கியமா கவனிக்கணும். இதான் மோடியினுடைய சமூக நீதி. யாராவது ஒருத்தருக்கு தூக்கி ஒரு முக்கிய பொறுப்புல உட்கார வச்சுட்டு, எப்படி திரௌபதி முர்மு எடுத்து அங்க வச்ச உடனே நாங்கள் வந்துதான் பழங்குடியினருக்கு அந்த உரிய அங்கீகாரத்தையே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. பழங்குடியினருக்கு எத்தனை பேருக்கு வந்துட்டு அங்க வேலை வாய்ப்புல முன்னுரிமை கிடைச்சது, எவ்வளவு பேர் படிச்சாங்க இவருடைய ஆட்சியில, அதை பத்தி எதுவுமே கிடையாது. திரௌபதி முர்முவை நாங்க எடுத்தது பிரசிடண்டா ஆக்கிட்டோம், அதுக்கு ஏற்றபடி அந்த அம்மாவும் சேவையை நல்லாவே செய்யறாங்க, அதோட அது போயிடுது. இதை தாண்டி பாஜகவிடமிருந்து யாரும் எதையும் சமூக நீதி என்கின்ற கோணத்திலிருந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்றதையும் சொல்லாம சொல்லி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டதுதான். இதுல நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த அமைச்சகங்களை நீங்க பாத்தீங்கன்னா பினான்ஸ் அண்ட் கார்பரேட் அஃபேர்ஸ், கார்பரேட் விவகாரங்கள், இண்டஸ்ட்ரீஸ், அடுத்தது நிதி. இது இல்லாம வேலை வாய்ப்பை உருவாக்குவது அப்படின்ற ஒரு ஒரு அமைச்சகத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களா. இதுதான் நீங்க நான் கேட்கும்போது ரொம்ப சிரிப்பா இருந்தது. அது எப்படி நிர்மலாவால வந்துட்டு இந்த இதை ஒத்துக்க முடிஞ்சது அப்படின்றது புரியல. ஏன்னா கம்பெனிகளை உருவாக்குவதோ அல்லது தொழில் செய்வதோ அரசாங்கத்தினுடைய வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னவங்க அவங்க. அப்படியேப்பட்டவங்க வேலை வாய்ப்பு எங்க இருந்து கொடுப்பாங்க? ஏதாவது கேட்டீங்கன்னா நானா வேணான்னு சொல்றேன், வேலை வாய்ப்பு வந்ததுன்னா நீங்களே சொல்லுங்க கொடுத்துருவோம் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. வேலை வாய்ப்பை அழிக்கிறதா அது என்கிட்ட சொல்லுங்க, கிளீனா பண்ணி தரேன். ஏன்னா வங்கிகளை தூக்கி தனியார்கிட்ட கொடுக்க போறேன், பொதுத்துறை நிறுவனங்களை தூக்கி தனியார்கிட்ட கொடுக்க போறேன். தனியார் வேலை கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க, தனியார் இல்லைன்ட்டாங்கன்னா இல்லைதான், அதான் அவங்க கிட்ட கொடுத்துட்டோமே, எங்க கிட்ட ஏன் வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர்கிட்ட வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை ஒரு அமைச்சக பொறுப்பாக்கி மோடி கொடுக்குறாருன்னா
இந்த நாட்டு மக்களுக்கு அவர் என்ன செய்ய போறாரு, வாட் இஸ் இன் ஸ்டோர் அப்படின்னு தெரியுதுங்களா? காங்கிரஸ்காரன் 30 லட்சம் பேருக்கு வேலை தரேன் அப்படின்னா அது விட்டாச்சு. அது பரவாயில்ல, மக்கள் ஒன்றும் விடலை, அது வேற மாதிரி தான் நடந்துச்சு. ஏதோ ஒன்று வந்திருக்கிறவங்க இதுதான் செய்ய போறாங்க. வேலையா? அது எங்க வேலை இல்லை. வேலை வேணுமா? வந்தா நான் மாட்டேன்னு சொல்ல போறேன், வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்ல போறேன். இப்படியான பதிலெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம தயாராகிடணும். இதுதான் மோடி அமைச்சரவை. அதாவது இவர் வந்துட்டா மாறிடுமா அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த இடத்துலையுமே இவங்க மாற மாட்டார்கள். கார்பரேட்டுகளுக்காகத்தான் கொள்கை வகுப்பு இருக்கும். வெளிநாட்டு மூலதனங்களுக்காகத்தான் கொள்கை திட்டங்கள் வடிவமைக்கப்படும். கார்பரேட்டுகளுடைய முதலீடுக்கு வசதி செய்வதற்காகத்தான் அரசனுடைய பணம் செலவிடப்படும். அப்படின்றதுக்கு இப்ப அமைந்திருக்கக்கூடிய இந்த அமைச்சரவையும் ஒரு அத்தாட்சி. அடுத்தபடியா சில முக்கியமான கொள்கையெல்லாம் சொன்னாங்க இல்லையா? ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம், இதெல்லாம் வருமானு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை நிச்சயமாக இதை நடைமுறைப்படுத்துவார்கள். எப்போது என்றால் உடனடியாக அல்ல. ஒரு 2 இல்லாட்டி 3 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கன்னா, ஒருவேளை இருந்தாங்கன்னா அதன் பிறகு சூழலை எல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த முடியுமான்னு பார்த்து அதை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அது கிடையாது. அதே மாதிரி கூட இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் சரி, சந்திரபாபு நாயுடு சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின மாநிலங்கள் அவங்க வலியுறுத்தலாம். என்ன பண்ணுவார் மோடி? ஒன்றும் கிடையாது, கவலையப்படாதீங்க, நாங்கள் மறுக்கலை, அது செய்ய வேண்டிய போது செய்கிறோம். சென்சஸ் எடுக்கும் போது அப்படி எடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? சென்சஸ் எடுக்கும் போது கட்டாயம் அதை கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சென்சஸ் எடுக்கிறதே தள்ளி போட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்படியான நூதன வழிமுறைகளை எல்லாம் கையாண்டுதான் மோடியினுடைய இந்த ஆட்சி நடைபெறப் போகிறது. ஆனால் ஏமாற்றங்களை நாம் நிறைய எதிர்கொள்வோம். அதுக்காக நாட்டு மக்களும் நாமும் தயாராக வேண்டும். செய்யக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பூச்சி வரையா இருக்கும். இப்போ இந்த ஆண்டினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா மராட்டியம், ஹரியானா, ஜார்க்கண்ட் ஆகிய 3 மாநில சட்டப்பேரவை தேர்தல் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மாநிலங்களுக்கு அதிகமாக காட்டுவாங்க, வசதியெல்லாம் கொடுப்பாங்க, சில சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றுவாங்க. மோடி அடிக்கடி போயிட்டு வருவார். போயிட்டு வந்ததோட சரி. ஏன்னா இந்த 3 கண்டங்களிலுமே அவங்களுக்கு வந்துட்டு முடிஞ்சு போச்சு, கண்டத்தில் தான் இருக்கிறாங்க. 47 இடங்கள்ல 30 இடங்களை இழந்தாச்சு காங்கிரஸ் தலைமையிலான அந்த கூட்டணி கிட்ட. மராட்டியத்தில், ஹரியானால பாதிக்கு பாதி போச்சு. ஒரே இடத்துல அவங்க நிறைய ஜெயிச்சாங்க, அதான் ஜார்க்கண்ட். அது இந்த முறை மறுபடியும் சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயிப்பாங்களா அப்படின்றது கஷ்டம்தான். ஆக இது ரொம்ப கடினமான ஒரு ஆண்டு மோடியை பொறுத்த வரைக்கும். இதுல அவர் செய்யக்கூடியதெல்லாம் இந்த மாதிரி மேம்போக்கான சிலதெல்லாம் செய்து மக்களுடைய ஓட்டை கவர பார்ப்பார். அதுதான் நடக்கும். தவிர பெரும் ஏமாற்றங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்படித்தான் நிகழும். எனவே மோடி அரசை வைத்து ஏற்கனவே இருந்த நிலை மாறிவிடும் என்றெல்லாம் சொல்வதற்கு ஏதுமில்லை என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.